மாலை நேரத்தில் கடற்கரை ஓரமாக ஒரு பொண்ணு வந்து நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருந்தா. அப்போது அவள் கண்ணில் ஒரு கூழாங்கல் தென்பட்டது. அந்த கல்லை எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கல்லில் இருந்து ஒரு பூதம் வந்து வெளிப்பட்டது. இவ்வளவுனா இந்த கல்லிலே நான் அடிமையாக இருந்தேன், என்ன நீ விடுவிச்சிட்ட, உனக்கு என்ன வேலைன்னு யோசிச்சு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்ச்சு. இந்த பொண்ணு யோசிக்காமல் சொன்னா, என்னோட நாய்க்குட்டி பாப் சாங்கில் பாடணும், பிரேக் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. தலையை சுரிஞ்ச போதும், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் சக்தி இல்லைம்மா, வேற எதுனா வந்துட்டு கேளு, நான் தர்றேன் அப்படின்னு. உடனே இவ கேட்க ஆரம்பிச்சான், எனக்கு ஒரு அழகான புருஷன் வேணும், அன்பான புருஷன் வேணும், எல்லா இடத்துலையும் வந்து என்னை வந்து அன்பாக நேசிக்கணும், எல்லா காலகட்டத்திலையும் என்னை நல்ல விதமாக அவர் பார்த்துக்கணும், சம்பாதிச்ச பணத்தை மொத்தமும் எனக்கு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லா நேரமும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தாலும் அவளை சகோதரியாக தான் பார்க்கணும், எல்லா நேரத்துலேயும் என் கணவர் எனக்காக நான் சமைக்க போகும்போது எனக்கு சமைச்சு பரிமாறி கூடவே இருக்கணும் அப்படின்னு. இவ அடிக்கிட்டே போயிட்டே இருந்தா, ஆனால் பூதம் அப்படியே உதட்ட பிதுக்கிட்டு தலையை சொரிய ஆரம்பிச்சது. உடனே இவ கேட்டா, என்னன்னா பாதி தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே நீ தலையை சொரிய ஆரம்பிச்சிட்ட. இல்லை, ரெண்டாவது வரத்துக்கு முதல்ல கேட்டதே வந்து பெஸ்ட்டாக இருக்கு, அதனால உன் நாயை பிரேக் டான்ஸ் ஆடணும், பாட்டு தானே பாடணும், அதை நான் செஞ்சிடறேன், நீ கவலைப்படாத, உன் நாய் பிரேக் டான்ஸோட பாட்டும் பாடும். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பல் டாக்டர்கிட்ட போனாங்க. போனதும் புருஷன் கேட்டான், டாக்டர் பல்ல பிடுங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு. உடனே பல் டாக்டர் சொன்னார், மயக்க மருந்து கொடுத்து பல்ல பிடுங்குனா 1500 ரூபா, மயக்க மருந்து கொடுக்காம பல்ல பிடுங்குனா 1000 ரூபான்னாரு. உடனே சொன்னா, மயக்க மருந்து கொடுக்காம பல்ல பிடுங்கிருங்க டாக்டர் அப்படின்னா. அப்படியா, பல்ல பிடுங்கன்னு சொல்றியே, எந்த பல்ல பிடுங்கணும் அப்படின்னு. உடனே இவன் சொன்னா, கடவா பல்லத்தான் டாக்டர், கடவா பல்லத்தான், வலி உயிர் போகுது அப்படின்னா. அப்படியா, சரி வா உட்காரு, பிடுங்கிடுவோம் அப்படின்னாரு. உடனே இவன் சொன்னா, அடியே அறிவு கட்டவளே, டாக்டர் சொல்றது காதல் உழுகல, வந்து உட்காருடி. பொண்டாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி, அடப்பாவி மனுஷா, வலி உயிர் போகுமே அப்படின்னு. அடுத்தவர் வழியில வர்ற வருவாய் என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகுந்த வலியை தரும். ஒரு ஊருக்கு ஒரு துறவி சாமியார் வர்றார். அவர் வர்றத அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் யாருமே கண்டுக்கல. துறவி வந்து சாபமிட்டுறார், இந்த ஊரில் நான் வந்திருக்கேன், ஒரு துறவி என்னை வந்து மதிக்கவும் இல்லை இந்த ஊர் மக்கள், அதனால் ஒரு 12 வருஷத்துக்கு மழை வராது அப்படின்னு சாபமிட்டுட்டு போயிடுறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அந்த ஒரு துறவி வந்து உங்கள் ஊருக்கு சாபமிட்டிருக்காரு, நீங்கள் யாருமே சரியாக கவனிக்காததுனால சாபமிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. நாரதரும் சொல்லிட்டு மேலோகத்துக்கு வந்துடுறாரு. ஒரு விவசாயி மட்டும் தினமும் வந்து என்ன பண்ணானா, அவனோட நிலத்தை உழுதுகிட்டே இருந்தான். ஒரு நாள் உழுதான், 2வது நாளும் உழுதுகிட்டு இருந்தான், 3வது நாளும் உழுதுகிட்டு இருந்தான், அப்படியே ஒரு 6 மாதம் உழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்த திருமால் நாரதர்கிட்ட சொல்கிறார், நாரதரே, இங்கே வந்து மழை பெய்யாது, நான் சங்கு ஊத மாட்டேன்னு தெரியும், நான் சங்கு ஊதினாதான் மழை வருங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே, நான் சங்கு ஊத மாட்டேங்கிறதும் தெரிஞ்சு அவன் டெய்லி நிலத்தை உழுதுகிட்டு இருக்கிறானே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி நாரதர் அனுப்புறாரு. நாரதர் பூமிக்கு வந்த உடனே அந்த மனுஷங்கிட்ட கேட்டேன்,
என்னப்பா, அதான் ஊருக்கு மழை வராதுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு தான் மேலோகத்துக்கே நான் போயிருந்தேன். நீ என்னடானா தினமும் உழுதுகிட்டு இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா ரொம்ப வருஷம் கழித்து மழை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப வருஷம் கழித்து மழை வரும்போது எனக்கு உழுகிறது எப்படிங்கிறது தெரியாமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி திருமாலுக்கும் சங்கு ஊதுறது எப்படின்னே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமால் சங்கு எந்த பக்கம் பார்த்து ஊதுவாருன்னு தெரியாது, அதே நேரத்தில் மழை வருமா வராதாங்கிறதுன்னு தெரியாது. அப்படியே அவர் ஊதுனாலும் எனக்கு உழுகிறதுக்கு தெரியுமான்னு கேட்டாலும் தெரியாது. திருமால் சங்கை எடுத்து ஊதுனாரு அப்படின்னாலும் கூட எனக்கு உழுக தெரியாது. அப்போது என்னோட தொழிலை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவர் சங்கு ஊதும் போது நான் விவசாயம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்ட நாரதர் நேராக திருமால்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி அந்த விவசாயி சொன்னா அப்படின்ற தகவலை அவங்ககிட்ட சொல்கிறார். அவன் சொன்னது கரெக்டு தான் ஐயா அப்படின்னு சொல்லி திருமாலை என்ன பண்ணிடுறாரு, சங்கெடுத்து ஊதிடுறாரு. சங்கெடுத்து ஊதுனதும் அந்த ஊருக்கு மழை வந்துருச்சு.